பெண்களின் மாண்பை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை கிடையாது என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் போது அவரின் வாகனத்தின் பின்னால் அரசு அதிகாரிகள் உள்ளதாகவும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தேர்தல் பணிகள் செய்தார்கள் என்றால் அந்த தேர்தலே செல்லாது என்றும் கூறினார். பெண்களின் மாண்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசினார் என்று கூறுபவர்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தாயார் குறித்து ராசா இழிவாக பேசிய போது எங்கே சென்றனர் என்று கேள்வி எழுப்பினார். எனவே பெண்களின் மாண்பை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை கிடையாது என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். அதிமுக அதாவது ரெண்டு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். ஒன்று இந்த தேர்தலில் போட்டியிடுகிற ஸ்டாலினுடைய தேர்தல் செல்லாதுன்னு ஆகிற மாதிரி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஒன்று. ரெண்டாவது எடப்பாடியார் அவர்கள் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதில் பதிலை தெரிவிக்கணும். முதல்ல அதை சொல்கிறேன். இப்போ கனிமொழி சோமு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுடைய மாண்புக்கும் கௌரவத்துக்கும் எதிராக எடப்பாடியார் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் கடந்த தேர்தலில் எடப்பாடியாருடைய தாயாரை மிக இழிவாக ராசா பேசுகிற போது இந்த கனிமொழி சோமு எங்கே சென்றார்? இந்த கட்சி எங்கே போச்சு? ஏன் கனிமொழி கருணாநிதி கனிமொழியுடைய விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கல்ல, அதில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ அந்த கண்ணியம் அந்த பெண் காவலருக்கு கிடையாதா? அதுபோல் பல விஷயங்களை நாங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். பெண்களை பற்றி பொன்முடி பெண்களை பற்றி இழிவாக, பெண்கள் இருக்கிற இடத்துல இழிவாக சைவத்தையும் வைணவத்தையும் பேசினாங்க. நான் கடந்த முறை கூட சொன்னேன். முன்னாள் இப்போ அமைச்சர் வேலு அவர் ஒரு IAS அதிகாரியை ரேஷன் அரிசியோடு ஒப்பிட்டு பலன்னு இருக்குது, எங்களுடைய அரிசி அந்த IAS அதிகாரி, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், IAS அதிகாரி போல் பளபளப்பாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த IAS அதிகாரியுடைய மாண்பும் கௌரவமும் எங்கே போச்சு? அப்போல்லாம் கேட்காதவங்க இப்போ பேசுகிறாங்க. அதை பெண்களுடைய மாண்பையும் கௌரவத்தையும் பேசுகிறதுக்கு திமுகவுக்கு அருகதை கிடையாது. அடுத்ததாக RS பாரதி ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொடநாடு வழக்கில் நீங்கள் உள்ளே போக வேண்டியிருக்குன்னு. ஏங்க RS பாரதி, நான் சொல்கிறேன், இந்த பூச்சாண்டியை எவ்வளோ நாள் காமிச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க? கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகள் அரசு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவங்கள யார் பெயில் எடுத்தா? திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு யார் ஜாமீன் கொடுத்தா? வேற மாநிலத்தும் கொலை கொள்ளை போன்ற கொடூர செயலில் ஈடுபட்டவங்க. அவங்களுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்க தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் ஜாமீன் கொடுத்தாங்க அந்த மாவட்டத்தில். அப்போ இன்றைய வரை அந்த வழக்கு முடியலை. அப்போ அந்த சம்பவமே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்கு பின்னால் இருந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இப்போ வருது. ஏன் நீங்கள் அந்த கேஸை அந்த வழக்கை நடத்த விடாமல், அவங்களுக்கு தண்டனை கிடைக்க விடாமல் இவ்வளோ நாள் இழுத்து அடிச்சிங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அடுத்ததாக இப்போ தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறார். அவர் பின்னாடி ஒரு வாகனம் போகுது, TN 06 AU 2345ன்னு ஒரு இன்னோவா வெஹிக்கிள் போகுது. அந்த வெஹிக்கிளில் அது கவர்மெண்ட்டு, அதில் என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரெஸ். அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஜாயின்ட் டைரக்டர் பிரபுகுமார், அடிஷனல் டைரக்டர் மேகவர்ணம், சீஃப் ப்ரொடியூசர் ஃபிலிம் டிவிஷன் ரவி. இதில் இப்போ அந்த இதில் முகில்னு ஒரு அவர் ஏற்கனவே வீடியோகிராஃபராக இருக்கிற ஒரு முகில் அதில் இருக்கார், அந்த வண்டியில் இருக்கார். பிரபுகுமாருங்கிறவர் இருக்கார். அப்புறம் டிபார்ட்மெண்ட்டோட டிரைவர் பிரபாகருங்கிறவர் இருக்கார். லோகேஷ் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனை சேர்ந்த யோகேஷ்குமார். சரி, இது வயலேஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தோன்னே இவங்கெல்லாம் போகிறாங்க. வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அனுப்புகிறேன். அப்போ இது எப்படி அப்படின்னா, இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லி கேட்கல. நடவடிக்கை மட்டும் போதாது. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அலகாபாத் தேர்தலில் நடைபெறும்போது அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவித்தாங்க. எதற்காகனா, அரசு அதிகாரியான யஷ்பால் கபூர் என்பவர் அவருக்கு தேர்தல் பணி செய்தார் என்பதை எதிர்த்து போட்டியிட்ட ராஜநாராயணன் வழக்கு தொடர்ந்து இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து. இப்போ ஸ்டாலினுக்கு அந்த நிலைமை தான். இந்த அரசு அதிகாரிகள் துணையோடு
அவங்க எதுக்காக இதில் போகிறாங்கன்னா, இதில் எடுக்கிற வீடியோக்கள் இதையெல்லாம் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கிற டிஐபிஆர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை உடைய அந்த கருவிகளை பயன்படுத்தி எல்லா பத்திரிகைகளுக்கும் வீடியோக்களையும் செய்திகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அது டிஎம்கே ஃபார் டிஎன்கிற யூடியூப் சேனலுக்கு இங்கேருந்து போயிருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த யூடியூப் சேனல் டிஎம்கே ஃபார் டிஎன், இமெயில் ஐடி வந்து privatenews2026@gmail.com. இதை வந்து ஐபிஎல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். பண்ணிங்கன்னா இது ப்ரூவ் ஆகும். அப்போ அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தேர்தல் பணி செய்தார்கள் என்றால் அந்த தேர்தலே செல்லாது. இது லீகல் பொசிஷன். இதை விசாரிக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. எனவே அந்த நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். இதன் மூலமாக அரசு அதிகாரிகளை நாளைக்கு வந்து அரசு அதிகாரிகள் நாங்கள் போகல, அதில் நான் வீடியோ வச்சுருக்கேன், நான் அதை கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அதில் அந்த வாகனம் செல்லுது, அதில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் பின்னணியிலேருந்து ஏற்கிறாருன்னா செல்வராஜின்னு ஒருத்தர், அவர் ஏதோ எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களாம். அடிஷனல் டைரக்டர் செல்வராஜ் அவருடைய ஆளுகையில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இதன் மூலமாக சிஎமோட பிஆர்ஓ ஆஃபீஸு, சிஎம் ஆஃபீஸில் இருக்கிற பிஆர்ஓ செக்ஷனு, தமிழ்நாடு ஃபிலிம் டிவிஷன் எல்லாம் மொத்தமாக இதில் வேலை பார்த்துருக்கு. இங்கே இருந்து எல்லா செய்திகளும் பத்திரிகைகள் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்குன்னா உங்கள் பத்திரிகை அலுவலகங்களுக்கு வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. இதுக்கு வந்திருக்க இமெயில் ஐடி பேர் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாத்வேயை, இந்த ஐபி அட்ரஸை இப்போ அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எது அழித்தாலும் அதற்கு பொறுப்பு அதில் இருக்கிற உயர் அதிகாரிகள். எதுவும் இந்த ஆவணங்களையெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசு அதிகாரிகள் அரசு வேலையை மட்டும்தான் செய்யணும். அரசியல் கட்சிக்கு துணை போனால் உள்துறை நாகராஜனுக்கு ஏற்பட்ட கதி கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக அரசு 89-91 இருக்கும்போது 90 வரை இருக்கும்போது உள்துறை நாகராஜன்கிறவர் தன் வரம்பு மீறி ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக பயன்பட்டதனால என்ன பலனை அனுபவிச்சார்னு தமிழ்நாடு பார்த்துச்சு. அதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். எனவே அரசு அதிகாரிகள் இது போன்ற அவதூறாக அதாவது தன்னுடைய வரம்பை மீறி அரசியல் கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு துணையாக போனால் இதான் கதி. இப்பொழுது நான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன்.